எங்க அம்மா சின்ன வயசுல இருக்கும்போது ரொம்ப மழை பெஞ்சு டேமை ஓப்பன் பண்ணி விட்டு தாமிரபரணி ஆறுல ஃப்ளட் வந்து 4 to 5 ஃபேமிலிஸ் வந்து டெத் ஆகிட்டாங்க. அந்த இன்சிடென்ட் நடந்த பிளேஸ் இதுதான். இது எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. இப்பதான் நேர்ல காமிக்கிறாங்க இந்த இடத்த. பாபநாசத்துல இப்போ ஒரு 6 to 7 இயர்ஸா நாங்க வந்து கீழே ஐயா கோவில் முன்னதான் குளிச்சுட்டு வரோம். அதுக்கு முன்னே நான் சின்ன வயசுல இருக்கும்போதெல்லாம் மேலே தலையணைக்கு போய் குளிப்போம். பட் அது வந்து இப்போ பேன் பண்ணிட்டாங்கதால அங்கெல்லாம் போக முடியல. இந்த தலையணைக்கு பேக் சைடு ஒரு வழி இருக்கு. அதுக்கு தான் நாங்கள் இப்போ போக போகிறோம். இதுக்கு நாங்கள் முன்னாடி போனதே கிடையாது. பட் எங்கள் அம்மா யூஸ்வலாக சின்ன பிள்ளையில இருக்கும்போது இங்கே தான் அடிக்கடி போய் குளிப்பாங்க. ஆனால் என்ன, இதுக்கு உள்ள 2 கிலோமீட்டர் தூரம் நடக்க வர செய்யணும். எங்கள் அம்மாவுக்கு போகிற வழியில எல்லாம் அப்படியே சின்ன வயசுல உள்ள மெமரிஸ் எல்லாம் திருப்பி வந்த மாதிரி ஒன்றுனா சின்ன வயசுல என்னெல்லாம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஒரு கோவில் இருக்கும், அதை தாண்டி தான் போகணும் அப்படின்னு சொன்னாங்க. பார்த்தா அந்த கோயிலை காணோம். இப்போ அந்த கோவில் கொஞ்சம் பெருசானதால அடையாளம் தெரியாத மாதிரி ஆயிட்டு நடந்து போயிட்டே இருக்கும். ஆனால் பிளேஸ் அந்த மாதிரி இல்லை. ஃபைனலி ரீச் ஆகிட்டோம். ஆனால் நடந்து வந்ததுக்கு ஒர்த்தான பிளேஸ். நாங்கள் போனப்போ அவ்வளோவா கூட்டம் இல்லை. நாங்கள் ஜாலியாக குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். இங்கே குளிக்கும்போது கொஞ்சம் சேஃபாகவே குளிக்கணும். ஏன்னா இது கொஞ்சம் ஆழமான ஏரியா. இங்கேருந்து பார்த்தா நாங்கள் முன்னாடி குளிக்கிற பிளேஸ் தெரியும். ஃபைனலி அதை பார்த்ததுல ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டோம். ஒரு 2 to 3 hours கிட்ட நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறம் டயர்ட் ஆகிட்டோம். நார்மலாகவே பாபநாசத்தில் குளித்தாலே சூடாக ஏதாச்சும் சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். உடனே போய் சூடாக வடை சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். பாய் பாய்.